4 வயது முதலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா என்று சொல்லக்கூடிய பல கேம்புகளையும் பல மனிதர்களும் என்ன மிக கொடுமையான முறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு வல்லுறவுக்கு ஆட்படுத்தி இருக்கிறாங்க. தேவையில்லாமல் பல முறை அடி வாங்கி இருக்கிறேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களை நண்பர்கள் ஆக்காதீங்க. அவர்கள் தலையில விஷம் கொண்டு நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்களை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு ஒரு இளைஞர் மரணித்திருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் அவலத்திற்கும் உள்ளாக்கின இந்த சம்பவம் எங்க நடந்தது, அவர் என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய தெரியாத பக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்எஸ்எஸ் அமைப்புங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்தியாவில் மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. 100 வருடமாகுது அந்த அமைப்பு ஆரம்பிச்சு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் வேறு பரப்பி தீவிர வேலைகளில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மற்ற மதத்தினருக்கு எதிராகவும் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய சாகக என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முகாம்களில் ஆயுத பயிற்சிகள் வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிறத மிக வெளிப்படையாகவே அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட விஷத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்துக்கள்கிட்ட அவர்கள் மூளை செலவை செய்து அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் இந்த கேம்புகளில் கொண்டு வரக்கூடிய வேலைகளை, பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலைகளை தீவிரமாக செய்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு மாதிரியான இடங்கள், அவங்க இன்னும் கைப்பற்றாத இடங்கள்லேயே தீவிர வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போது நான் பேசக்கூடிய இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனந்து அஜு அப்படிங்கிற ஒரு இளைஞர், 26 வயதையான இளைஞர், அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்த ஒரு இளைஞர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய இந்த மரணத்திற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்கிறாரு. 15 பக்கத்திற்கு அவர் மரண அறிக்கை எழுதியிருக்கிறாரு. அவர் இறந்த பிறகு அது வெளிவர்றது மாதிரி ஷெட்யூல்டு பண்ணிட்டு தான் அவர் இறந்திருக்கிறாரு. நாட்டையே, கேரளத்தையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கின சம்பவம் இந்த சம்பவம். ஒரு வாரத்திற்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் இவர் தூக்கிட்ட நிலையில் தற்கொலை செய்து கிடந்தார். இந்த தற்கொலையின் பேரில் மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பின நிலையில் தான் இன்ஸ்டாகிராம்ங்கிற சோசியல் மீடியாவில் இவருடைய மரண வாக்குமூலம் வெளிவந்தது. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், சம்பவங்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய தந்தை ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான செயல்பாட்டாளர். சின்ன வயசுலேயே இந்த அனந்துவையும் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாம்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் 4 வயது முதலே இந்த குழந்தைய பயிற்சி முகாம்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. இதுதான் ஆர்எஸ்எஸ் முகாம்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இவர் குற்றம் சாட்டுறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 வயது முதலே எனக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்ந்தது. இன்னுமே பல முகாம்கள்லையும் பலராலையும் நான் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டேன், துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டேன். தேவையில்லாமே என்ன அடிச்சாங்க. அவர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த சிலம்பம் மாதிரியான கம்புனால நான் பலமுறை தாக்கப்பட்டிருக்கேன். உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நான் துன்புறுத்தலுக்கு உள்ளானேன். என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எண்ணம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை மென்ஷன் பண்ணுறாரு. அவர் என்ன ஒரு பாலியல் கருவி மாதிரியே என்ன பயன்படுத்தினார். விதவிதமாக மிக கொடூரமான முறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு வல்லுறவுக்கு என்ன ஆட்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. இதை நீங்கள் ஒருவேளை இவன் ஏன் இப்படி இறந்து போனான், இதில் இந்த வெளியே வர வேண்டியது தானே, இறந்து போக வேண்டிய காரணம் என்ன,
கவுன்சிலிங் இது பண்ணியிருக்கலாம். இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, சிகிச்சைகள் இருக்குது, இதுலேருந்து வெளிவந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேசலாம். அதனால் என்னால் வெளிவர முடியலை அப்படிங்கிறத அந்த இளைஞர் வந்து சொல்கிறாரு. 6-7 வருஷமாகவே நான் வந்து கடுமையான மன உளைச்சலுக்கும் அழுத்தத்துக்கும் உள்ளாகி இருக்கிறேன். 1.5 வருஷமாக நான் ஒரு தெரபி எடுத்துட்ருக்கேன் இதிலேருந்து வெளிவரதுக்கு. அதனால் என்னால் வந்து வெளிவர முடியலை. 6 மாதமாக மருந்து உட்கொண்டுட்ருக்கேன். அப்படி கூட என்னால் வந்து இதில் வந்து வெளிவர முடியலை. தயவு செய்து இந்த மாதிரியான சாககளில் வந்து சின்ன குழந்தைகள் பலர் வந்து வாராங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். பல சாககள்லையும் வந்து இப்படி வரக்கூடிய சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய வேலைகள் வந்து வல்லுறவுக்கு ஆட்படுத்தக்கூடிய வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை வெளியில் நீங்கள் எடுத்துருங்க அப்படிங்கிறத வந்து அந்த இளைஞர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை நீங்கள் நண்பராக்காதீங்க அப்படிங்கிறத மிகவும் வலியுறுத்தி அவர் வந்து சொல்கிறாரு. அது அப்பாவானாலும் சரி, மகனானாலும் சரி, உறவினரானாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தால் அவர்களோட நெருங்காதீங்க அப்படிங்கிறத மிக உறுதியாக தீவிரமாக அந்த நபர் வந்து சொல்கிறார். நல்ல முறையில் கல்வி கற்று ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கக்கூடிய இந்த இளைஞருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்குன்னு சொன்னால், நாட்டில் எத்தனையோ நபர்களை இளைஞர்களை வந்து இவர்கள் இப்படி சாகையில் கொண்டு வந்து இப்படிப்பட்ட உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடிய வேலைகளை வந்து இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அதுலேருந்து வெளிவர முடியாத அளவில் பல அச்சுறுத்தல்களையும் அவர்கள் செய்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நமக்கு தெளிவாக புரியக்கூடிய விஷயமாக இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து விஷம் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸில் போகக்கூடிய எல்லார்களுடைய தலையிலையும் எப்படி அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் நடமாடணும், இல்லைன்னா இந்த சமூகத்தை ஒரு ஆர்எஸ்எஸ்காரனாக எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி எதிர்வினையாற்றணும், உங்களுடைய செயல் திட்டங்களை வந்து இந்தியாவில் எப்படி செய்யணும், அது ஒவ்வொரு மாநிலத்திற்குமே வெவ்வேறு விதத்தில் அவர்கள் வந்து அந்த செயல் திட்டங்களை வந்து வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாதிரியான வட மாநிலங்கள், மத்திய பிரதேசம் மாதிரியான வட மாநிலங்களில் அவர்களுடைய திட்டம் வந்து வேற. கேரளா, தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல வந்து அவர்கள் வேற திட்டங்களை வந்து கையாளுறாங்க. என்னன்னா, கேரளாவும் தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் விஷயத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, பலரும் வந்து இதை விவாதிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கிறதுனால இங்கே மிக தீவிரமாக வேகமாக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இல்லைன்னா அவர்களுடைய சிந்தனையை கொண்டு சேர்க்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பக்தி மார்க்கமாக இதை உள்ளுக்குள்ளால் வந்து கொண்டு வராங்க. இது நம்ம பல முறை வந்து வீடியோக்களில் வந்து பேசியிருக்கோம். குறிப்பாக இந்து கோயில்கள் சார்ந்து அங்கே பெண்கள் அமைப்பாக இருக்கட்டும், அந்த சமய வகுப்புகள் அப்படிங்கிற பேரில் வந்து பெண்களை, குழந்தைகளை, இளைஞர்களை தனித்தனியாக வந்து அவர்களுடைய கையில் எடுத்து மெதுவாக அவர்கள் வெறியூட்டக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பெண்களுக்காக இருந்தால் பார்த்திங்கன்னு சொன்னால் பக்தி மூலமாக அவர்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை செய்கிறாங்க. குழந்தைகள்னு சொன்னால் குழந்தைகள்கிட்ட எப்படி வந்து இந்த விஷயத்தை இஸ்லாமியன் வந்து உனக்கு எதிரி, இஸ்லாமியனோட நீ பழகக்கூடாது, மற்றவர்களோட நீ பழகக்கூடாது, நம்ம தான் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போகிறது. இளைஞர்கள்ட்ட வந்து இதில் மிக தீவிரமாக வன்முறையை எப்படி கையாளணும், எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும், இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எதிராக எப்படி தாக்குதல்களை நிகழ்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர்கள் மிக தெளிவாக தீவிரமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த நாட்டை கையகப்படுத்துவதற்கு நீங்கள் எந்த எல்லை வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய விஷயம். அதில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்டையும் வந்து அவர்கள் கையில் எடுத்துட்டாங்க. அதற்கான எந்த குற்ற உணர்வும் அவர்களுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய இல்லைன்னா இங்கே ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்து இந்து அமைப்புகளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தவறாகவோ
அது ஒரு குற்றமாகவோ ஜனநாயக விரோத செயல்பாடுகளாகவோ இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானதாகவோ தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான எதிர்வினைகள் எல்லாம் குறைவாக இருக்குது. சமீப நாட்களில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வாக்காளர் திருட்டு இருக்குல்ல, வாக்கு திருட்டு, அது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை, ஜனநாயக விரோதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதே சம்பவம் வேற ஒரு நாட்டில் நடந்திருந்தால் இன்னைக்கு அந்த நாட்டில் மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகியிருக்கும், புரட்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இங்கே கைகட்டி இந்திய மக்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் இந்து அமைப்புகளும் இதில் மிக தீவிரமாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவு. அதனால தான் இதற்கு எதிரான அந்த முழக்கங்களோ எதிர்வினைகளோ வந்து பொதுவாக மக்கள்கிட்ட வரல. அது ஒரு பக்கம் வந்து இதற்கு எதிரானதாக பீகார்லையும் சரி வேறு மாநிலங்கள்லையும் நடந்து இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு புள்ளியில் இந்த மக்கள் திரண்டு எழும்பாததற்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் மாதிரியான அமைப்புகள் தான் அப்படிங்கிறது தெளிவு. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சியான சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு பக்கத்தை, அதிர்ச்சியூட்டக்கூடிய பக்கங்களை வந்து நமக்கு வெளிக்காட்டியிருக்கு. இதில் நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு விரோதமாக பாலியல் அந்த வக்கிரத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள், வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்தது. இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. ஆண்கள் எப்படி ஓரினச் சேர்க்கையில் இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் மீது அத்துமீறி பாலியல் துன்புறுத்தலை வந்து தாக்குதலாகவே நிகழ்த்துறாங்க, அதற்கு அடிபணியலைன்னா அவர்கள் எப்படி துன்புறுத்தப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இந்த அனந்து அஜு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இதற்கு எதிராக நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய யூத் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தம்பானூர் காவல் நிலையத்தில் இதில் வந்து இந்த வழக்கை வந்து சீரியஸாகவே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி டிஒஎஃப்ஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளும் இதில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேரளத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. பலரும் வந்து இதில் தலைமறைவாக இருக்கிறாங்க. இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேரள கவர்மெண்ட் வந்து மறுக்கலை. அடுத்தடுத்த கட்டமாக மிக தீவிரமாக இங்கே இருக்கக்கூடிய சாகுகளை கண்காணிக்கக்கூடிய வேலையை, இந்த இறப்பிற்கான நியாயம் கிடைப்பதற்கான இன்வெஸ்டிகேஷனை முடுக்கிவிடக்கூடிய வேலையை கேரள அரசாங்கம் செய்ய போகுது அப்படிங்கிறது மிக தெளிவு. அதுதான் இந்த போராட்டங்கள் வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒருவேளை ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், இந்து அமைப்புகளில் இருக்கிறவங்க, தயவு செய்து இந்த நாட்டை காக்கும் பொருட்டு இந்த அமைப்புகள்லேருந்து வெளியே வாங்க. உங்களுடைய குழந்தைகளை, சிறுவர்களை வந்து இந்த மாதிரி சாகைகளுக்கு அனுப்புறதாக இருந்தால் தயவு செய்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு வேண்டுகோளாக நம்ம இதில் வைக்கிறோம். இந்த கேஸு எந்த வகையில் வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம இதில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.